இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நீதிமொழிகள் 3:24-25. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். பயம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. எவ்வளவு வசதி அதிகாரத்தோடு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பயப்பட தான் செய்வாங்க. சில பேருக்கு நைட்டு தூங்கும்போது நாளைக்கு நம்ம உயிரோடு எந்திரிப்போமான்னு பயம் இருக்கும். சில பேருக்கு அவங்கள சுற்றி இருக்கிற விரோதிகளை நினச்சி பயம், எந்த நேரத்தில் என்ன செய்வாங்களோன்னு. சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், சில பேருக்கு வியாதியை குறித்து பயம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து பயம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை குறித்து பயம். இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு பயம் நமக்குள்ளே இருந்தால் எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும்? நிம்மதியான தூக்கம்னா நம்ம அசந்து தூங்கும்போது இடையில் முழிப்பு வந்தாலும் எதை குறித்து பயம் வராமல் இருக்கிறதான் இன்பமான தூக்கம். இந்த இன்பமான தூக்கத்தை கடவுள் ஒருவர்னால தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அப்போ நமக்குள்ளே நம்மளோட பயத்தை வச்சுக்காம தேவன்கிட்ட நம்மளோட பயத்தை கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய தூக்கம் இன்பமாக இருக்கும். நாம் நினைக்கலாம், கடவுள்கிட்ட என்னோட பயத்தை சொல்லியும் இன்னும் தீர்வு கிடைக்கலையேன்னு. கடவுள்கிட்ட நம்மளோட பிரச்சனையை கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி துளி அளவு கூட நினச்சி பார்க்கக்கூடாது. நாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடவுளை நம்பலன்னு அர்த்தம். ப்ரேயர் பண்ணலாம், ஆனால் அதை குறித்து பயப்படக்கூடாது. இப்படி நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு பயப்படாமல் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு இன்பமான தூக்கம் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. ஆமேன்.